வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாய கதையில ஏப்ரல் 22 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரகுராம் வந்துட்டு நேரா அந்த கதிரை பேசுறாங்க. எதுக்காக ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? என் பொண்ணை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் காசு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு ரகுராம் பேசுறாரு. அதுக்கு மாயா கேக்குறாங்க, என்ன பெரியப்பா நீங்க எப்படி பேசுறீங்க? தனா தோத்து போகணும் அப்படின்னு நாங்க நினைப்போமா? ரகுராம் சொல்றாரு, ஏய் நீ பேசாத, நீ அமைதியாரு, நான் அவன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிர் டக்குன்னு, இங்க பாருங்க, இது பொதுவா நடக்கிற ஒரு போட்டி. இந்த போட்டிக்கு யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஒன்னும் முடிவு பண்றது கிடையாது. இங்க போட்டி எல்லாருக்கும் பொதுவா தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ஆடியன்ஸா தான் பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு தேவையில்லாம இப்படி என்ன இந்த போட்டியை விட்டு போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. அதோட நான் என் பொண்டாட்டி விளையாடுறத பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் ரொம்ப போல்டா பேசுறாரு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிரா இப்படி பெரியப்பாவை பார்த்து எதிர்த்து பேசுறான் அப்படின்னு. ரகுராம் செம்ம கோவத்துல, என்னையவே எதிர்த்து பேசிட்டீல அப்படின்ட்டு கோவமா போறாரு. அப்பதான் மாயா கேக்குறாங்க, டேய் கதிர், என்னடா பெரியப்பாவை இப்படி பேசிட்ட? கதிர் சொல்றாரு, விடு மாயா, எப்படியா இருந்தாலும் தனா போட்டியில ஜெயிச்ச பிறகு அவ கண்டிப்பா என் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பெரிய மாமா கிட்ட சொல்ல போறா. அப்ப மாமா கண்டிப்பா சந்தோஷப்படுவாருல்ல. அப்ப என் மேல கோவத்தை காட்ட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையில அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க, அது சரி, நல்ல பிளான் தான் பண்ணிருக்க. அப்ப கதிர் சொல்றாரு, நான் எப்படியாவது தனா கிட்ட பேசணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு மாயா. மாயா சொல்றாங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ரகுராம் வெளியில போறாரு. அப்ப மாயா நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், உனக்கான வாய்ப்பு பெரியப்பா இங்கே வெளியில போறாரு, நீ போயிட்டு தனா கிட்ட பார்த்து பேசு அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனாவை கூப்பிடுறாரு. தனா நேரா கதிரை பார்த்ததோட அங்கேருந்து ஓடி வராங்க. கதிரை பார்த்து, கதிர், அப்பா கிட்ட நீ இப்படி போல்டா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கதிர் சொல்றாரு, அப்புறம் என் பொண்டாட்டி விளையாடுறத ஆசையா பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திடீர்னு உன் பொண்டாட்டி விளையாடுறத நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். அதான் அப்படி பேசுறேன். இருக்கட்டும் தானா, என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா உங்க அப்பா, அதாவது என் மாமா, அவர்கிட்ட நீ சொல்ல போறியல்ல, நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு. அப்ப மாமாவால எதுவும் பேச முடியாது, என் கூட அனுப்பி வச்சுதானே ஆகணும். இது கேட்டதோட தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா கதிர். அப்ப கதிர் ஒரு கயிறை எடுக்கிறாரு. தனா கேக்குறாங்க, என்ன கதிர் இது? கதிர் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ நல்லபடியா விளையாடுவ, அதனால உனக்கு கயிறை கட்டி விடுறேன் அப்படின்ட்டு கயிறு கட்டி விடுறாரு. கையில கட்டி விட்டுட்டு தனாவோட கையில கிஸ் பண்றாரு. அப்ப தனா சிரிக்கிறாங்க, தேங்க்யூ கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, நீ இந்த போட்டியில ஜெயிக்கணும். அதுக்கு தனா சொல்றாங்க, கண்டிப்பா கதிர், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா கதிர் நினைக்கிறாரு, புவனேஸ்வரியும் பசுபதியும் இங்க வந்திருக்கிறத பத்தி நம்ம தனா கிட்ட சொல்ல வேணாம். தனா கிட்ட சொன்னா கண்டிப்பா தனா கொஞ்சம் பயப்படுவா, அதனால நம்ம தனா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு. அப்புறமா தனா சொல்றாங்க, சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறது வீட்டுல யாருக்காவது தெரியுமா? அதுக்கு கதிர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, சொல்லாம தான் வந்திருக்கோம். அப்ப தனா கேக்குறாங்க, அம்மா கிட்ட கூடயா சொல்லல? அப்ப கதிர் சொல்றாரு, அத மாயா சொல்லிட்டா, நீ கவலைப்படாத, வீட்டுல யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனா இங்கேருந்து ஸ்டேஷனுக்குள்ள அந்த போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வராங்க. அப்ப ரகுராம் நேரா தனா கிட்ட, எங்க போயிட்டு வந்த? தனா சொல்றாங்க, இல்லப்பா, சும்மா வெளியில போயிட்டு வந்தேன். அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, போட்டி நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி கவனச்சிதறல் நடக்க கூடாது. தனா சொல்றாங்க, சரிப்பா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதை கேட்டதோட ரகுராமும் சரி, போயிட்டு போட்டிக்கு தயாராக அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்றாங்க, இது மாதிரி போட்டிக்கு தயாராகிறவங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு.
இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி ஒரு ஆள் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க சரியா இந்த வேலையை முடிக்கணும். தனா இந்த போட்டியிலேயே கலந்துக்க கூடாது. அவரும் சொல்றாரு, மேடம் நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. பசுபதி கேக்குறாரு, புவனேஸ்வரி நம்ம நினைச்சது நடக்குமா? புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அந்த தனா போட்டியில கலந்துக்க கூடாது. போட்டியில கலந்துக்காம அவ தோத்து போயிருவோமோன்னு பயந்து ஓடி போயிட்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். ரகுராம் ஊருக்கு வரும் பொழுது தலை குனிஞ்சு வரணும். அந்த ஊருக்காரவங்களே ரகுராம பார்த்து பேசணும். உன் பொண்ணு கடைசியில வாழ்க்கையில தோத்தான்னா இப்படி சாதிக்கிறதுலயும் தோத்து போயிட்டா, உனக்கு உன் பொண்ணை வளர்க்க தெரியல அப்படின்னு எல்லாருமே ரகுராம பார்த்து பேசணும். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே ரகுராம் அவ பொண்ணு ஜெயிச்சதோட வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. ரகுராம் தலை குனிஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, பசுபதி சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, கண்டிப்பா வந்துட்டு அவன் நினைச்சது நடக்க கூடாது. பசுபதி சொல்றாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா, என்னை எப்படி மரத்துல கட்டி வச்சு அந்த மாயாவும் ஜானகியும் என்னை அவமானப்படுத்தினாளுங்க. அதை விட பெரிய அவமானமா ரகுராம் சந்திக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. பசுபதி சொல்றாரு, சரி வாமா, போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த ரகுராம் தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்க்கணும். உலகம் ஃபுல்லா அதை பார்ப்பாங்க. ரகுராம் தலை குனிஞ்சு நிக்கிறத. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி. இதனால தானே இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இங்க இருந்து வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக கிளம்புறாங்க. வந்து பார்த்தா அங்க நிறைய பேர் இருக்காங்க. ரூமே ஃபுல் ஆயிட்டு. சீக்கிரம் வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஒருத்தர் வந்துட்டு நேரா தனா கிட்ட, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, இல்ல சார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதான் இடத்த பார்த்தேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அதுவும் அந்த ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூமுக்குள்ள போனதோட இவரு டக்குன்னு தனாவை ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்திடுறாரு. அப்புறம் தனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு கதவை திறக்க வர கதவு லாக் ஆயிருக்கு. இதை பார்த்ததோட தனாவுக்கு செம ஷாக்கு. தனா வந்துட்டு கதவை தட்டுறாங்க. யாராவது கதவை திறங்க, கதிர், மாயா, யாராவது இருக்கீங்களா, கதவை திறங்க அப்படின்னு தனா கத்துறாங்க. ஐயோ, போட்டி வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. யாரோ என்னைய இப்படி உள்ளார போட்டு கதவை சாத்திட்டாங்களே, யாரும் தெரிஞ்சு பண்ணிருப்பாங்களா இல்ல தெரியாம பண்ணிருப்பாங்களா, நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு தனா கதறி கத்துறாங்க. ஆனா யாருமே காதல வாங்கல. ஏன்னா அந்த ஏரியா பக்கம் யாருமே போகல. இன்னொரு பக்கம் அவரு நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை ரூமுக்குள்ள வச்சு சாத்தியாச்சு. இனிமே அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த பொண்ணு போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு சிறப்பான வேலை தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அவரு சொல்றாரு, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நம்ம நினைச்ச மாதிரி இனிமே அந்த தானா போட்டிக்கு வரமாட்டான். ரகுராம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவமானப்பட்டு நிக்க போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி சொல்றாரு, ஆமா புவனேஸ்வரி, அந்த ரகுராமோட குடும்பத்துக்கு இது தேவைதான். ஊருக்குள்ள மட்டும் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா அவமானப்பட போறான் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அந்த தனா தோக்குறத நான் திருவிழாவை கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் உட்கார்ந்துருக்காரு. தனா போன ஆளு இன்னும் காணுமே அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. கதிர் நேரா மாயா கிட்ட, மாயா, தனா எங்க மாயா? அப்ப மாயா சொல்றாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் இங்க வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே, ஒருவேளை அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ. கதிர் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம தனாவோட மேட்ச பாத்துட்டு போகலாம். மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா, தங்கச்சி தோத்து போறத பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க போல. மாயா சொல்றாங்க, ஏ புவனேஸ்வரி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் என்ன தேவையில்லாம பேசுறேன், நடக்கிறதான் பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறத நீ பார்க்கதானே போற. அதுக்கு மாயா சொல்றாங்க, புவனேஸ்வரி, அன்னைக்கே உன்னை கட்டி வச்சு உன்னை காலி பண்ணிருக்கணும். உயிர் பிச்சை போட்டம் பாரு, அது எங்க தப்பு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா,
அன்னைக்கே நீ என்ன காலி பண்ணிருக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி உயிரை பிச்சை போட்டது உங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை ஆகிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரகுராம் தனா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடி அவமானப்பட போறாங்க. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அனௌன்ஸ் பண்றாங்க, போட்டியாளர்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயா கதிர் கிட்ட, தனா எங்க கதிர்? கதிர் சொல்றாரு, அதான் மாயா நான் தேடிக்கிட்டே இருக்கேன், தனா எங்க போனான்னு தெரியலையே. அப்பதான் மாயா சொல்றாங்க, ஏய் புவனேஸ்வரி, நீ ஏதாவது தனாவை பண்ணியா? புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் இங்கதானே இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு மாயா சொல்றாங்க, கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருக்க, தனா காணாம போனதுக்கு நீ தான் காரணமா இருப்ப. அப்ப போட்டியாளர் தனாவை கூப்பிடுறாங்க. இதை கேட்டதோட நம்ம மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா நேர கதிர் கிட்ட, கதிர் கண்டிப்பா இவதான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகுராம் வந்துட்டு தனாவை தேடுறாரு. தனா எங்க இருக்கா அப்படின்னு ரகுராமுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர் கண்டிப்பா இந்த புவனேஸ்வரி தான் காரணமா இருக்கணும், தனாவை கொண்டு போய் எங்கேயாவது அடைச்சி வச்சாலும் வச்சிருந்திருப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தேடுறதுக்காக போறாங்க. நேரா தனா தனான்னு கூப்பிடுறாங்க. மாடிக்கு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு செம ஷாக்கு. தனா எங்க போனான்னு தெரியாம ரகுராமும் அதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரகுராம் இங்க இருந்து கதிர் பக்கத்துல வந்துட்டு கதிரோட சட்டையை பிடிச்சி, தனா காணாம போறதுக்கு நீ தானடா காரணம், இப்படியாவது தனாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து தனாவை தோற்கடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கேல்ல, தனாவை கொண்டு போய் எங்க வச்சிருக்க, என் பொண்ணை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாமா என்ன மாமா என்ன சொல்றீங்க, தனா எங்க போனா அப்படிங்கறது கூட எனக்கு தெரியல, நானும் தனாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், மாயாவும் தேடிக்கிட்டு தான் இருக்கா. ரகுராம் சொல்றாரு, போதும் உன்னோட பொய்ய கொண்டு போய் எங்கேயாவது வை, இங்க பாரு, என் பொண்ணு காணாம போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இதை கேட்டதோட நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, தனா எங்க இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மாமா. இன்னொரு பக்கம் நம்ம மாயா தனாவை எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அப்பதான் புவனேஸ்வரியும் பசுபதியும் பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தனா இல்லைன்னு சொல்லி தனாவோட பேரை நீக்க போறாங்க. தனா போட்டியில கலந்துக்காமையே ஊருக்கு வந்துட்டு அவமானப்பட போறா. இன்னொரு பக்கம் வீட்டுல எல்லாரும் டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜானகி கேக்குறாங்க, அங்க என்ன நடக்குது, தனா பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, தனா எங்க போனா? அப்பதான் பத்மா சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, தனா அப்படி எங்கதான் போயிருப்பா, எல்லாரும் தனாவை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற தனாவுக்கு காதல விழாமையா இருக்கு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, ஒருவேளை தனாவை கூப்பிட்டு கூப்பிட்டு தனா வரல அப்படின்னா தனாவை அந்த போட்டியில இருந்து விளக்கிடுவாங்க, அப்புறம் தனா அந்த போட்டியில கலந்துக்காமலேயே தோத்து போனது மாதிரி ஆகிரும். இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பார்வதி சொல்ற? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா. அப்ப ஜானகி நேரா சீனு கிட்ட, என்னப்பா சீனு, பார்வதி சொல்றது உண்மையா? சீனு சொல்றாரு, ஆமாட்ட, ஒருவேளை தனா மட்டும் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா தனாவை போட்டில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. என்னப்பா இப்படி சொல்ற, தனா எங்க போனா? அப்ப அங்க உள்ளவங்க தனா தனான்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம தனாவோட கோச் அங்கிருந்து ரகுராம் கிட்ட, சார் எங்க சார் தனா போனாங்க? ரகுராம் சொல்றாரு, இவ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்க கதிரை பார்த்துட்டு, இவன் தான் என் பொண்ணை என்னமோ பண்ணிட்டான், இந்த போட்டியில என் பொண்ணு தோக்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். இதை கேட்டதோட அந்த கோச் நேரா கதிரை பார்த்து, சார் உங்களுக்கு கூடயா தனா எங்க போயிருக்கான்னு தெரியாது? கதிர் சொல்றாரு, எனக்கு உண்மையாவே தெரியாது கோச், மாயா தேடி போயிருக்காங்க. இதை கேட்டதோட கோச் சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் 2-3 தடவை கூப்பிடுவாங்க, ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா இந்த போட்டியில இருந்து தனாவை எடுத்துருவாங்க. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிரு, நான் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தனா எங்க இருக்கா அப்படிங்கிறத சீக்கிரம் சொல்லு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, தனா எங்க போனான்னு எனக்கும் தான் தெரியல, அவ ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், அவ தோக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரல அப்படின்னு கதிரும் ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரம் இன்னொரு பக்கம் மாயா எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு போகும் பொழுது நம்ம தனா வந்துட்டு அவங்க பேரை கூப்பிடுறத கேக்குறாங்க. ஐயோ, என் பேரை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்படின்ட்டு தனா வந்துட்டு கதவை தட்டுறாங்க. யாராவது இருக்கீங்களா, கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மாயா அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு தனா வந்து சத்தம் போடுறத பாக்குறாங்க. அப்ப நம்ம மாயா இங்கேருந்து வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம தனா இங்கேருந்து வராங்க. மாயா நேரா தனாட்ட, நீ எப்படி இங்க வந்த? தனா சொல்றாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வந்தேன். அப்ப யாரோ என்னை உள்ளார வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சரி வா, உன் பேரை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொன்னதோட தனா இங்கேருந்து வராங்க. தனா வரத பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே தனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜானகி நேரா டிவில இருந்து பார்த்துட்டு அப்படா தனா வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா அவங்கள பார்த்துட்டு, சார் சாரி சார் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சரிம்மா போட்டியில கலந்துக்க அப்படின்னு சொன்னதோட தனா வந்து நிக்கிறாங்க. புவனேஸ்வரி தனா மறுபடியும் போட்டியில கலந்துகிட்டதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எங்கேருந்து வந்தா? பசுபதி சொல்றாரு, அம்மாடி இவ எங்கேருந்துமா வந்தா? இவ்வளவுதான் ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தியாச்சு அப்படின்னு சொன்னாங்களே. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அவன் அப்படிதான் சொல்லி நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போனான். இந்த மாயா வந்துட்டால, இவ கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த தனாவை போட்டியிலே ஜெயிக்க வச்சிருவா. பசுபதி சொல்றாரு, கவலைப்படாதம்மா. இப்ப தனா கண்டிப்பா ரொம்ப பதட்டத்தோட இருப்பான். அதனால அவ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ இப்ப பதட்டத்தோட இருக்கா. கண்டிப்பா அவ தோத்து போயிருவா. நீ கவலைப்படாத. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரிண்ணா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் போட்டி ஆரம்பிக்குது. நம்ம தனா ரொம்ப சூப்பரா போட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு என்கரேஜ் பண்றாரு. தனா நேரா கதிரையே பார்த்துக்கிட்டு விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா அந்த போட்டியில ஜெயிச்சதோட நம்ம தனா ஓடி வந்து ரகுராம் கிட்ட, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, எனக்கு தெரியுமா நீ ஜெயிப்பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தனாவுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறாரு. அப்பதான் தனாட்ட கேக்குறாரு, ஏம்மா நீ எங்கம்மா போன, என்னம்மா ஆச்சு? தனா சொல்றாங்க, அப்பா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப வந்துட்டு என்னை யாரோ ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்துட்டாங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. யாருமா அவன் அப்படி பண்ணது? தனா சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஆனா இங்க ஒருத்தர் இருந்தார் இல்ல, அவரு தான்ப்பா இது மாதிரி அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க போனதோட என்னை யாரோ ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப ஷாக்கு. சரி விடுமா, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாத. நீ எப்படியாவது ஜெயிக்கணும். இதை கேட்டதோட தனாவும் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம புவனேஸ்வரி எப்படி வந்துட்டு தனாவை தோற்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க, நம்ம மாயா எப்படி வந்துட்டு நம்ம தனாவை காப்பாற்ற போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. இன்னொரு பக்கம் தனா போட்டியில ஜெயிச்சதோட உண்மையாவே ரகுராம பார்த்து எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்களாம். இதை வந்து ரகுராம் எப்படி எடுத்துக்க போறாரு, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.